வணக்கம் மக்களே. நாம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராஜபாளையத்தில் ஸ்ரீவாரி நகர். இது எங்கே இருக்குன்னா நம்ம தென்காசி மெயின் ரோட்டில் நியர் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஸ்ரீவாரி நகரில் இந்த வில்லா வந்து இந்த லக்ஸரி வில்லா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க ஒன்று ஒன்றா பார்ப்போம். இது வந்து வில்லாவோட ஒரு என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. அடுத்து இந்த வில்லா பார்த்திங்கன்னா கார்னர் பிளாட்டு. இந்த கார்னர் பிளாட் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இன்னொரு சைடும் இருக்குது. இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக டெக்கரேட்டிவ் வால் பெயிண்ட் அடிச்சிருக்குது, பீகாக் வச்சு. அப்புறம் இன்னொரு என்ட்ரன்ஸும் இருக்குது. ஸோ 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்த்து அப்புறம் வெஸ்ட்டு இந்த 2 சைட்லேயும் உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்துடும். வாங்க உள்ளே ஒன்றா போகலாம். கேட் வந்து ஸ்லைடிங் கேட் போட்டிருக்கு. இன்னொரு கேட் வந்து நம்ம பைக் இதுவும் போகிறதுக்காக ஒரு ஓப்பன் கேட்டு. இது வந்து பார்க்கிங் ஏரியா. அந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது. அதுக்கப்புறம் வால் பார்த்திங்கன்னா நல்லா டெக்கரேட்டிவ் பெயிண்ட் அடிச்சிருக்குது. இதிலே வந்து அடுத்து உள்ளே என்ட்ரன்ஸில் உள்ளே வரோம். இப்போ மெயின் டோர் வழியாக. ஸோ உள்ளே போகும்போது நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலோட சேர்த்து டைனிங், லிவிங் அண்டு டைனிங் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அங்கே வால்பேப்பர் இருக்குது ஒரு சைடில். இது டிவி யூனிட் வைக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு லக்ஸரிஸான 2 டைல்ஸு. அதுக்கப்புறம் இதிலே இந்த பேக் சைடு வந்து ஒரு கார்டன் மாதிரி இது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. என்ட்ரன்ஸில் இது வந்து ஆக்சுவலாக கார்டன் தான். இது எதுக்கு அப்படின்னா நம்ம வெண்டிலேஷன் பர்பஸுக்காகவும் ஏர் சர்க்குலேஷனாகவும் இந்த இது வச்சுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது இன்னொரு என்ட்ரன்ஸும் தெரிஞ்சிடும் உள்பக்கத்துலேருந்து. இதில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஓப்பன் கிச்சன் நல்ல அழகாக பண்ணியிருக்கு. இதில் உள்ள எல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்ன் கிச்சனுக்குள்ளே எல்லாமே எக்யூப்மெண்ட், இந்த வார்ட்ரோப்பு, ட்ராவர்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கு. அதனால் இது ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே பண்ணது வந்து வாட்டர் ப்ரூஃப் MDFில் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து பக்கத்தில் இன்னொரு பாத்ரூமில் பார்த்தோம்னா உள்ளே வந்து வாஷ் பேஷனு, அப்புறம் WC, மிரர் அப்படின்னு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். ஸோ அதனால் ரெடி டு மூவ் வில்லா தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா இன்சைட்லேருந்தே ஒரு அழகான ஒரு தோட்டத்தில் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்குது. ஸ்டெப்ஸோட டிசைன் பார்த்தா நல்லாயிருக்கு. அப்படியே மேலே போகிறோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலே போன உடனே இங்கே ஒரு பால்கனி. இது வந்து காமன் பால்கனி. இதில் நல்ல ஒரு லக்ஸுரியஸ் லைட் வச்சுருக்குது. நல்ல க்ரீனரி எல்லாமே தெரியும் ஓரளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இந்த காமன் பேசேஜ் ஏரியா மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதில் ஒரு அழகான ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இது வந்து ஒரு பாத்ரூம். இந்த பெட்ரூமில் இருந்து பால்கனிக்கு போகிறதுக்கு ஒரு அக்சஸ் இருக்குது. இந்த பால்கனி வந்து அடுத்த ஒரு பெட்ரூம் இருக்குது, அதுலேருந்தும் அக்சஸ் பண்ணலாம். அவங்க அதையும் பார்ப்போம். இது வந்து அடுத்த பெட்ரூம் உள்ள ரொம்ப நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இருக்குது. ஃபேன் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த பால்கனியும் பார்த்திங்கன்னா இந்த முதல்ல காட்டின பெட்ரூமில் இருந்தும் அக்சஸ் பண்ணலாம், இங்கேருந்தும் அக்சஸ் பண்ணலாம். ரோடு பார்த்திங்கன்னா இங்கேருந்தே தெரியும் உங்களுக்கு. இங்கே பைக்கு எல்லாம் போகிறதெல்லாம் நல்லாவே தெரியும். ஸோ இந்தளவுக்கு பக்கத்தில் தான் இந்த பிளாட் இருக்குது. மெயின் ரோடு, நியர் டு மெயின் ரோடு. இதில் வந்து பிட்டுமன் ரோடு போட்டாங்கன்னா இன்னும் ரொம்ப வசதியாக இருக்கும். இது வந்து DTDC அப்ரூவ்டு பிளாட். அங்கே அடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பேசியஸான இது வந்து கபோர்டு ஏரியா. அந்த கபோர்டு ஏரியா நாங்களே கபோர்ட் பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ, கலர் பிடிச்சிருக்கோ அதை பொறுத்து. இது வந்து ஒரு பாத்ரூமில் WC ஃபிட்டிங்ஸு, ஒரு வாஷ் பேஷன், மிரர், ஸோ எல்லா ஃபிட்டிங்ஸ் இருக்குது. ரூஃப் பார்த்திங்கன்னா நல்ல ஃபால் சீலிங் போட்டிருக்குது. அதே மாதிரி இது மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு பால்கனி இருக்குது பெட்ரூம்லேருந்து போகிற மாதிரி. ஸோ இதுவும் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது, க்ரீன் ஏரியாவும் இருக்குது. ஸோ இந்த பால்கனியில் வந்து உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கு இருக்கிற ஒரு பவர் பாயிண்ட்டு, ஒரு வாட்டர் பாயிண்ட்டு, ட்ரெயின் பாயிண்ட் எல்லாமே வச்சுருக்குது. நல்ல ஒரு லக்ஸரியஸான லைட் இருக்குது. அதுக்கப்புறம் வாங்க அப்படியே ரூஃபுக்கு போகலாம். ரூஃபுக்கு போகிறதுன்னு பார்த்திங்கன்னா படிக்கட்டு அந்த இன்டர்னல் வெளியே போகிற மாதிரி இருக்குது. நல்ல லக்ஸரியஸாக நல்லா டிசைன் பண்ணியிருக்கு. நல்லா இருக்குது. இப்படி மேலே போனோம் அப்படின்னா அது ரூஃபு. அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கைலைட் பண்ணியிருக்கு. இந்த ஸ்கைலைட் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வெண்டிலேஷன் எப்போவுமே வந்து
வீடு வந்து இருட்டாகவே இருக்காது, வெளிச்சம் நல்லாயிருக்கும். அது மாதிரி வெண்டிலேஷனும் நல்லாயிருக்கும், காற்றோட்டமாக இருக்கும். மேலே இப்போ ரூஃபுக்கு வந்தாச்சு. ரூஃப் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். சுற்றி ஃபுல்லாக க்ரீனரி தான், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் கிடையாது உங்களுக்கு. இது வந்து ஒரு ஸ்பேசியஸான சிட்டிங் ஏரியா. இதில் நல்லா கூலிங் டைல் போட்டிருக்கு. ஸோ இதில் சின்ன சின்ன பார்ட்டி இது ஃபங்க்ஷன் கொண்டாடணும்னா போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அதேமாதிரி மேலே வந்து ஒரு வாட்டர் டேங்க். ஸோ இந்த லக்ஸுரி வில்லா வந்து 90 lakhs நெகோசியபிள் ப்ரைஸ் தான். அதுக்கப்புறம் இதில் டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 2150 சதுரடி இருக்குது. ஸோ நீங்களே பார்த்துக்குங்க. வில்லா நல்லா இருக்குது, அமைப்பாக இருக்குது, சைலண்ட்டாகவும் இருக்குது. நன்றி, வணக்கம்.